கேம் சேஞ்சர் படம் February 7 OTT-ல வரப்போகுது. அமேசான் பிரைம்ல இந்த படம் வரும். விக்ராந்தோட வில் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு நிறம் மாறும் உலகில் மூவில இருந்து கேரக்டர் போஸ்டர் இப்ப விட்டுருக்காங்க. விஜயோட கேரக்டர் நேம் விஜய் தான். March 7 மூவி ரிலீஸ் ஆகும். நிலவுக்கு என்மேல் என்னோட கோபம் மூவிக்கான அடுத்த சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு February 21 மூவி ரிலீஸ் ஆகும். சித்தார்த்தோட சித்தார்த் 40 மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் டீசர் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரப்போகுது. 2K லவ் ஸ்டோரி மூவிக்கான அடுத்த சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரும். தண்டேல் மூவிக்கான புக்கிங்ஸ் இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு February 7 மூவி ரிலீஸ் ஆகும். சிம்புவோட STR 49க்கான ஷூட்டிங் இந்த வருஷம் மார்ச் இல்ல ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகும். தீபாவளி இல்ல கிறிஸ்துமஸ்க்கு படத்தை கொண்டு வர பிளான் போகுது. STR 50க்கான ப்ரோமோ ஷூட் அடுத்த மாசம் நடக்க போகுது. மோஸ்டா இந்த மூவிக்கான ஷூட்டிங்கும் இந்த வருஷமே ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா படம் வர டைம் ஆகும். விடாமுயற்சி மூவிக்கான புக்கிங்ஸ் இப்ப ஸ்டார்ட் ஆகி சூப்பரா போய்கிட்டு இருக்கு. ஸ்டார்ட் ஆன எல்லா இடத்துலயுமே சூப்பரா போகுது. நாளுக்கு நாள் டிக்கெட் புக்கிங்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. வசூல் எவ்வளவு வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். குட் பை அக்லி மூவில ஒரு ரீமிக்ஸ் சாங் இருக்கு. நியூஸ் இப்ப வந்திருக்கு. எதுனா அஜித்தோட பழைய சாங் பத்தி குச்சி பத்திக்காதடா சாங் இதே ரீமிக்ஸ் பண்ணி குட் பை அக்லி மூவில வைக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. STR 48க்கு கமல் தான ப்ரொடியூசர். இப்ப ஏன் இந்த படத்தை STR 50 மாத்தணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கமல் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தாரு. ஆனா மூவிக்கான பட்ஜெட் ரொம்ப பெருசு. அதனால அவரு ப்ரொடியூஸ் பண்ண தயங்கினாரு. அதனாலே படம் டிலே ஆச்சு. அதனாலதான் சிம்புவே இந்த படத்தை இப்ப டேக் ஓவர் பண்ணிட்டாரு. அண்ட் லைனப் ஏன் மாத்தினாங்கன்னா அது அவங்க இஷ்டம், அவங்க மாத்திக்கலாம். விடாமுயற்சியோட OTT அக்ரிமெண்ட் பத்தி கேட்டிருக்காரு. 4 வார OTT அக்ரிமெண்ட் தான். சூர்யா 45ல விஜய் சேதுபதி கன்ஃபார்ம் ஆனு கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். தேரே இஷ்க்மேன் படம் ராஞ்சனாவோட சீக்வலான்னு கேட்டிருக்காரு. ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ராஞ்சனான்னு போட்டிருந்தாங்க. சோ அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். LC மாதிரி வச்சுக்கலாம். SK23 மூவில ஒரு பெரிய ஆக்டர் கேமியோ பண்றதா சொல்றாங்க. அது யாருன்னு கேட்டிருக்காரு. கேமியோ நியூஸ் இன்னும் வெளியில வரல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ரெட்ரோ அண்ட் குட் பை அக்லி May 1 வரப்போறதா டாக் போகுது. இது உண்மையா? அண்ட் விடாமுயற்சி படத்தோட அதர் ஸ்டேட் புக்கிங்ஸ் பத்தி கேக்குறீங்க. ஸ்டார்ட் ஆன எல்லா இடத்துலயுமே புக்கிங்ஸ் நல்லா தான் போகுது. அண்ட் ரெட்ரோ May 1 தான் வரப்போகுது. குட் பை அக்லி ஏப்ரல் 10ன்னு சொல்லிட்டாங்க. ஆனா May 1க்கு போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு டாக் ஒன்னு போகுது. ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் கிடையாது. நான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்றேன். STR 50க்கு யாரு ஹீரோயின்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் இன்னும் முடிவாகல. இப்போதான் ஆரம்ப கட்டத்துல இருக்கு. STR 50யோட ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? STR 49 இந்த வருஷம் வந்துரும். STR 51 அடுத்த வருஷம் வந்துரும். அப்ப STR 50 எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. இந்த படம் லேட்டா தான் வரும். ஏன்னா இது பெரிய பட்ஜெட் படம். ஷூட்டிங் டேஸே அதிகம். சோ அதனால இந்த படம் வர டைம் ஆகும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி STR 50க்கான ஷூட்டிங்குமே கூட இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஷூட்டிங் வந்து பேரலா போகும். STR 51 படத்தோட மகேஷ் பாபு 29ஓட ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. நான் ஸ்டார்ட் ஆகும்போது சொல்றேன். ஆனா இந்த வருஷம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் ப்ரீசேல் ஆன படம் எதுன்னு கேட்டிருக்காரு. வேர்ல்டு வைட் ரிப்போர்ட் தான் இருக்கு. வேர்ல்டு வைட் அதிகமா ப்ரீசேல் ஆன படம் லியோ. தமிழ்நாட்டுக்கு லிஸ்ட் இல்ல. நான் கிடைச்சா சொல்றேன். விடாமுயற்சி சேட்டலைட் பத்தி கேட்டிருக்காரு. சன் டிவி தான். தக்லீஃப் எப்படி STR 48 வரும்னு கேட்டிருக்காரு. STR 48 இருந்த படம் STR 50 மாறிடுச்சு. சோ அதனால தக்லீஃப் STR 48 வருது. 1001 2 பத்தி கேட்டிருக்காரு. இந்த படம் இப்ப ஸ்டார்ட் ஆகல. நான் ஸ்டார்ட் ஆகும்போது சொல்றேன். எலி படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான். கமலஹாசன் 233 பத்தி கேட்டிருக்காரு. இந்த படம் டிராப் தான். இந்த அப்டேட் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்போ இதை சொல்லலன்னு சொல்லிருக்காரு. என்னன்னா கமல் வந்து ஒரு கதை ஒண்ணு எழுதிக்கிட்டு இருக்காரு. இதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லிருப்பேன். அதை நீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன அப்டேட் தான். அதான் இப்போ சொல்லல. இது வந்து நீங்க டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின் ப்ரோ. இல்ல விடாமுயற்சி படம் வந்தோன்னு என்கிட்ட கேட்கணும். படம் வரதுக்கு முன்னாடியே கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. விடாமுயற்சி மூவில லேக் இருக்குமா ஃபாஸ்டா இருக்குமான்னு. நான் படம் பார்த்துட்டு வேணா சொல்றேன் படம் எப்படி இருக்குன்னு. முன்னாடியே எனக்கு தெரியாது படம் ஃபாஸ்டா இருக்குமா லேக்கா இருக்குமான்னு. இந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் ஒரு வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பாருங்க. இது இன்னைக்கான ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். சோ கொஞ்சம் நோட் பண்ணி பாத்துக்கோங்க. கரெக்டா பாருங்க. திரும்ப ஒரே கமெண்ட் வருது. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து முகத்தை மறைச்சது யாருன்னு கேட்டேன். நிறைய பேர் கரெக்டா சொன்னீங்க. லோகேஷ் தான். இன்னைக்கு கேம் இல்ல. இதுவே சாட்டர்டே வைக்க வேண்டிய கேம். சாட்டர்டே நான் வைக்க மறந்துட்டேன். இன்னும் நிறைய மூவி ஸ்கேன் அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவி ஸ்கேன் அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.